விஜயா மனோஜ்கிட்ட சொல்றாங்க, "அந்த பார்லர்காரி, அந்த பூக்காரி குடும்பத்துக்கு முன்னாடி என்ன அவமானப்பட வச்சுட்டா. அவள நான் சும்மாவே விட மாட்டேன்டா. அவள ஏதாவது பண்ணி ஆகணும்." அப்படின்னு செம கோவத்தோட இருக்கிறாங்க. இந்த நேரத்தில மனோஜ் இருந்துகிட்டு, "அம்மா நான் ஒரு ஐடியா சொல்றேன்." அப்படின்ட்டு அவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க. "இப்படி பண்ணா சரியா வருமாடா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "ஆமாம்மா, இதுதான் சரியா வரும். ஏன்னா, அவ வீட்ல போயிட்டு நம்ம பிரச்சனை பண்ணா தானே நமக்கு பிரச்சனை வரும். இப்ப அவள தனியா கூப்பிட்டு வச்சு, அவள ஆசை தீர நீங்க அடிச்சீங்கன்னா, அப்புறம் நமக்கு எப்படி பிரச்சனை வரும்? நாம தான் அடிச்சோம்னு யாருக்கும் தெரியாது." அப்படின்னு மனோஜ் வந்து சொல்றாங்க. உடனே விஜயாவும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மனோஜ் இங்க ரோஹிணிக்கு கால் பண்ணி, "ரோஹிணி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தனியா வரணும்." அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. உடனேவும் இங்க ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனாலும் மனோஜ் மேல கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. மனோஜ் எதுக்கு திடீர்னு மனசு மாறி என்ன ஒரு இடத்துக்கு வர சொல்றான். நம்ம கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும்னு நெனச்சுட்டு ரோஹிணியும் வர்றாங்க. இங்க ரோஹிணி மனோஜ் சொன்ன இடத்துக்கு வந்ததும், அவங்க ஒரு வீட்டுக்குள்ள வர்றாங்க. அந்த ரூம் உடனேவும் பூட்டிடுறாங்க. பூட்டினதும், "என்ன திடீர்னு கதவெல்லாம் சாத்திட்டாங்க?" அப்படின்ட்டு எங்க ரோஹிணிக்கு சந்தேகமா இருக்கு. இந்த ரூம்குள்ள இருந்து விஜயா வர்றாங்க. அத பார்த்துட்டு, "ஆன்டி நீங்க தான் என்ன வர சொன்னீங்களா? நீங்க என்ன மருமகளா ஏத்துக்கிட்டீங்களா ஆன்டி? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு." இங்க ரோஹிணி சொன்னதும், விஜயா வந்துட்டு, "உன்ன நான் மருமகளா இந்த ஜென்மத்தில இல்லடி, எந்த ஜென்மத்திலயும் ஏத்துக்க மாட்டேன்." அப்படின்ட்டு ரோஹிணிய போட்டு அடிக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, "என்ன சாமியார் பொம்பள கிட்ட மொத பொண்டாட்டியா தான் நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணுவேன்னு என்கிட்ட வந்து சொல்ல சொன்னா, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிடுவேனா? உன்ன நான் ஏத்துக்க மாட்டேன்டி. உன்ன டிவோர்ஸ் பண்ண தான் செய்வேன்." அப்படின்ட்டு மனோஜ் சொல்றாங்க. உடனே 2 பேரும் சேர்ந்து ரோஹிணிய போட்டு அடிக்கிறாங்க. "எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்படி என்ன போட்டு அடிக்கிறீங்க ஆன்டி? என்ன வர சொல்லி." அப்படின்ட்டு ரோகிணி கேட்குறாங்க. "நீ என்ன தப்பு பண்ணல? சொல்லு. என் பையனுக்கு மரியாதையா டிவோர்ஸ் குடுத்துடு." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நான் டிவோர்ஸ் குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருங்க." அப்படின்ட்டு அவங்க அந்த வீடியோவ எடுத்து காமிக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி உள்ள வரும்போதே ஃபோன இங்க உள்ளதெல்லாம் ரெக்கார்ட் பண்ற மாதிரி செட் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. அத காமிச்சுட்டு, "இங்க பாருங்க. நீங்க 2 பேரும் என்ன அடிச்சது இதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஆதாரம் போதும். மனோஜ என்கிட்ட இருந்து நீங்க பிரிக்கவே முடியாது. கண்டிப்பா கோர்ட்ல என் பக்கம் தான் தீர்ப்பாகும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோஹிணி சொன்னதும், இங்க விஜயாவுக்கு அதிர்ச்சியா இருக்குது. "ஏய் அந்த ஃபோன குட்றி" சொல்லி சொல்றாங்க. ஆனா ரோஹிணி அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்க மனோஜும், விஜயாவும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி தான் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.